வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் கொஷினை நீங்கள் யூனிட் டிஜிட் மெத்தட் மூலமாக பெருசாக கால்குலேஷன் எதுவுமே பண்ணாமல், டயர்ட் ஆகாமல், மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஆவரேஜ் கொஷின் இல்லாத எக்ஸாமே கிடையாது. ஓகே, ஆவரேஜ் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வருதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன்லையுமே யூனிட் டிஜிட், அதாவது கடைசி டிஜிட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். 4 டிஜிட்டுமே வேறு வேறையாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதில் யூனிட் டிஜிட் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். கொஷின் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 12 நம்பரோட ஆவரேஜ் 46ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் 72, 84 2 நம்பரை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக 3 நம்பரை வந்து சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த புதுசாக நம்பர்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 48 மாறிடுச்சு. எல்லா நம்பரோட ஆவரேஜுமே சேர்ந்த 3 புது நம்பரோடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். 12 நம்பரோட ஆவரேஜ் 46னா 12 × 46 போட்டோம்னா 12 நம்பரோட சம்மு கிடைக்கும். அதுல இருந்து 2 நம்பரா கழிக்கிறாங்க. என்னென்ன நம்பர்? 72 போகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 84 போகுது. அதுக்கப்புறம் 3 நம்பரை சேர்க்குறாங்க. எக்ஸ் + ஒய் + இசட்னு சொல்லி 3 நம்பரை சேர்க்குறாங்க. இது வந்து இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்? இப்போ இந்த 2 நம்பர் போயிட்டு 3 நம்பர் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய சம்மு தான் எழுதியிருக்கேன். இந்த சம்மு எதுக்கு ஈக்குவல்? இப்போ வந்து மொத்தமாக 13 நம்பர் ஆயிடுச்சா? 12ல் 2 போயிட்டு 3 வந்துச்சுன்னா 13 ஆயிடுச்சு. 13 நம்பரோட ஆவரேஜ் 48னா அதோட சம் வந்து என்னவா இருக்கும்? 13 × 48 இருந்துடும். இதில் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த XYZ இந்த 3 நம்பரோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம XYZோட சம்மை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ யூனிட் டிஜிட் வேற வேறையா இருக்குது அப்படின்னால நீங்கள் யூனிட் டிஜிட்டை மட்டும் பாருங்க. இப்போ கடைசி டிஜிட்டை மட்டும் பாருங்க. 2 6 ஈரார 12 பெருக்கணும். ஈரார 12 12க்கு 2 மட்டும் எழுதுங்க. அடுத்து இங்க 2 மட்டும் எழுதுங்க. ஓகே, அடுத்து இங்க 4 மட்டும் எழுதுங்க. மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது. இது ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 8 3 24. 24ல் 4 மட்டும் எழுதுங்க. கடைசி டிஜிட்டை மட்டும் தான் நீங்கள் எழுத போறீங்க. ஓகே, இப்போ இந்த +2 -2 கேன்சல் ஆயிரும். இந்த -4 இங்கே போனால் +4 ஆகும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து பார்த்தீங்கன்னா 4 + 4 8. இந்த 3 நம்பரோட கூடுதல் 8. பட் ஆப்ஷனில் 3 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரோட கூடுதலில் 3 வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். அப்போ இந்த ஆவரேஜ் கூட 3 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? கூடுதல் கிடைக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷனோட லாஸ்ட் டிஜிட்டோட 3 பெருக்கிறப்போ அது 8ல் முடியுதோ அதுதான் ஆன்சர். இப்போ அரை 3 18, இது 8ல் முடியுது, இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, M3 24 4ல் முடியுது, ஆன்சர் கிடையாது. இது 0ல் முடியும். 4 12 2ல் முடியுது, ஆன்சர் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரிக்கை மட்டும் கற்றுக்கிறதுக்கு நம்ம தனியாக கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்முடைய சந்திர மேத்ஸ் ஆப்பில் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.